மனோகரகன ராசிநாதனாக கொண்ட கடகராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி நல்ல விஷயம் நடந்துராதா அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு விதமான ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் நம்மளுடைய கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தனக்கு பிடித்த அந்த மனிதர்களோடு நிம்மதியாக பயணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இங்கே மனோகாரகன் என்ற சந்திரன் ராசிநாதனாக இருக்கிறதுனால மனமிட்டு பேசுகிறதுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த கடகராசி என்பர்கள். குடும்பத்தின் மீது ஒரு அதீத பற்று உடையவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள். ஒரு பாதுகாப்பு உணர்வு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய குடும்பம் தனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறதுக்கு தன்னுடைய குடும்பம் ரொம்ப பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? பொதுவாக கடகராசி என்பர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இங்கு மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசிநாதனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சந்தோஷத்தை விட தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க, அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, அதிக நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு உறவும் தன்னுடைய எதிர்காலத்துக்காக அக்கறைப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வாழ்க்கை துணை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும், தன்னை மதிக்கணும், மனதார ஆராதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய அன்புக்காக இயங்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. முக்கியமாக அவங்கக்கிட்டேருந்து தனக்கு பிடித்த உறவுக்கிட்டேருந்து அந்த அன்பு, அரவணைப்பு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். அதே போல் சொந்த வீடு அமையணும், நல்ல ஒரு பாதுகாப்பான குடும்பம் அமையணும், சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் ஓடக்கூடியவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிடுவாங்க. ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர்களாக கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. வீட்டில் ரொம்ப அமைதியான சூழல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய பேச்சுக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இயற்கையை ரொம்ப நேசிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். நீர் சார்ந்த இடங்களை ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வண்டியிலே கூட எங்கேயாவது போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல இயற்கையாக நீர் வீழ்ச்சியோ ஒரு இயற்கையான இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணி அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்புறம் தான் போவாங்க. ஏன்னா மனதுக்கு இனிய எந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல தெரியுதோ அதை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்களாம் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசி அப்படின்னாவே இந்த சேமிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உண்மையான நண்பர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க இந்த கடகராசி என்பர்கள். மனதார தன்னை யார் அன்பு காட்டுறாங்களோ, தன்னை யார் மதிக்கிறாங்களோ, தன்னுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கள அதிகமாக நேசிப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் சில விஷயங்கள் பிடிக்காத மாதிரி ஒரு சிலர் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள புறக்கணிக்கவும் தயங்க மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள். குறிப்பாக சொல்லும்போது இவங்கக்கிட்ட யாராவது போய் பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னா பிடிக்காது, தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க அல்லது கடுமையான வார்த்தைகளை விடுறாங்க அப்படின்னா மனதளவில் அவங்கள வெறுத்துருவாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் அவங்க இவங்கக்கிட்ட நெருங்கினாங்களா கூட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அட்டாச் ஆக மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்.
அதே நேரத்தில் இந்த கடகராசிக்கு பெரும்பாலும் யாரெல்லாம் நண்பர்களாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னா, விருச்சகமும் மீனமும் நண்பர்களாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதே மாதிரி கன்னி ராசியும் ரிஷப ராசியும் கூட நம்மளுடைய கடகராசிக்கு நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இவங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய பாசத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய பழக்கம் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு கடக ராசிக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பெரும்பாலும் இவங்க கூட நட்போ ஒரு திருமணமோ கூட்டாக சேர்ந்து ஒரு தொழிலோ அமைச்சாங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பொருந்தி வரும். எதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா லக்னம் தசாபுத்திலாம் இருக்குது. உங்களுடைய லக்னத்தோட அமைப்பை வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கடகராசிக்கு கொஞ்சம் செட் ஆகாது, நேர்மறையான கருத்துக்களும் கடுமையான பேச்சுக்களும் வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக சொல்லும்போது மேஷம் தனுசு இந்த ராசிகள்லாம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு கொஞ்சம் செட் ஆகாது. இவங்களுடைய குணங்கள் வேறுபட்டதாக இருக்கும், அவங்களுடைய குணங்கள் வேறுபட்டதாக இருக்கும். அதனால் 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா எதிரும் புதிருமாக தான் கருத்துக்கள் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும். ஜனன ஜாதகத்தில் சந்திரன், சுக்கிரன், குரு, செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்கள் மாற்று நிலையில் இருந்தது, லக்ன பலன்கள் கரெக்டாக இருந்ததுன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் நேருக்கு எதிராக கருத்து வேறுபாடுகள் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன் என்பதனால மனிதர்களுடைய நட்பு முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய மனிதர்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மக்களுக்கு சேவை செய்கிறது பிடிக்கும் இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு படைப்பாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா கடகராசி என்பர்களாக இருப்பாங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அதே நேரத்தில் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, கேண்டீன் வைத்து நடத்துறது, கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு, மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு, இது எல்லாமே இந்த கடகராசிக்கு நல்லா பொருந்தும். ஏன்னா மக்கள் தொடர்பான எல்லா விஷயங்களையும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்கு கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி தொழிலில் அவங்க செய்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பால் உற்பத்தி சார்ந்த தொழில், அதே நேரத்தில் வெளியில் பயணம் செல்வது, சுற்றுலாத்தலங்களுக்கு செல்வது, புதுசாக ஏதாவது கலை படைப்பாற்றல் சார்ந்த தொழிலெல்லாம் தேர்ந்தெடுத்து அது செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்யக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனதே கூட ஒரு புதுசாக ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் தென்படுவீங்க. புதுசாக நிறைய விஷயங்களை திங்க் பண்ணுவீங்க. இத்தனை நாள் நம்ம ஏதை திங்க் பண்ணாமல் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வித்தியாசமாக திங்க் பண்ணுவீங்க. அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறத்துக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக ஏன் நம்ம இதை செய்யலை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக தொழில் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சில உறவுகள் உங்களை தேடி வரும். எதிர்காலத்தில் மட்டும் திட்டமிடுற, அதாவது இப்போ முதலீடு போடுறீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன ஆகும், எந்த அளவுக்கு வருமானம் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. குறிப்பாக பங்கு சந்தையில் முதலீடு போடக்கூடிய கடகராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. எதிர்காலத்தில் அதில் வருமானம் வருமா அப்படிங்கிறத யோசித்து அதற்கேற்ப நீங்கள் முதலீடு போடுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு மேலதிகாரிகள் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை ஒரு பெருட்டாக எடுத்துக்காமல் விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பை அவங்க கவனிப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமானத்தை விட சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் செலவு செய்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலர்லாம் ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்குவீங்க. அதனால் சேமித்த பணத்திலேருந்து அதற்காக செலவு செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களில் வர வேண்டிய பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே நேரத்தில் ஒரு சிலர்கிட்டலாம் கொடுத்துட்டு எப்படா அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதாடா அப்படின்னு ஒரு சிலர்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ வந்தாலும் கூட உங்களுடைய அமைதியான பேச்சின் மூலிமா அது சரியாயிரும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுப்பினர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது
எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் இடமாற்றம் செய்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது, ஒரு சிலர் வீடு மாற்றம் செய்வீங்க, ஒரு சிலர்லாம் சொத்து ஏதாவது வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது, குடும்ப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த இடத்துலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது மனம் திறந்து பேசுங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிங்க. சில நேரங்கள் மனதில் ஏதாவது வைத்துக்கிட்டு நீங்கள் அந்த பிரச்சனையை வெளியில் சொல்லாமல் அவங்கக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புரிதல் உணர்வு கம்மியாகும். இதனால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் திருமணமான கடகராசி என்பர்கள் எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஷேர் பண்ணி அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு விசேஷமான மாதமாகவும் நிறைய சாதகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் அமைந்திருக்கு. முதல் பாதியில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். 2ஆம் பாதியில் பண விஷயத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. 3வது விஷயத்தில் பார்க்கும்போது தொழிலில் ரொம்ப பொறுப்புடனும் பொறுமையாகவும் இருக்கணும். 4வது விஷயத்தை பார்க்கும்போது புதுசாக ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இருந்தாலும் புது விஷயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனித்து செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருக்கிறத மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கருத்துக்கள் கேட்டு அதன் பிரகாரம் தெளிவு பெறுறது நல்லது. நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெதுவாக சென்றாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் இனி வருகின்ற நாட்களில் என்ன செஞ்சால் என்ன முயற்சி போட்டால் வெற்றியாக முடியுமோ அதை செய்யுங்க. கட்டாயம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். தேங்க்யூ.